முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு அவர்களுடைய கருத்துக்களையும் பாராட்டுக்களையும் பெற்று அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களையும் கூறி 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக கருதி நீங்கள் அனைவரும் வேலை செய்ய வேண்டும். அதேபோல் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு எப்படி வேலை செய்வீர்களோ அதை போலவே அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்துக்களை சொல்லி அனைத்து தலைவர்களையும் உற்சாகப்படுத்தினார். அந்த உற்சாகத்தில் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். கருப்பு சிவப்பு படையில் முக்குளத்தூர் புலிப்படைக்கு வாய்ப்பை கொடுத்து, அதுவும் சிவகங்கை சீமை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண், ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக மண். கிட்டத்தட்ட வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு தோற்று மீண்டும் வெள்ளையர்களிடத்தில் இருந்து பெறப்பட்ட இந்தியாவிலேயே ஒரே மண், இழந்த மண்ணை மீட்டெடுத்த ஒரு மண். அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஊரிலே 3500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு கொன்ற கீழடிக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மண்ணிலே எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் நன்றி கூறி, நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, நீங்கள் சொன்னதைப் போல தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள், குறிப்பாக இல்லத்தரசு திட்டம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த திட்டங்களை விலக்கி சொல்லி கடந்த 5 ஆண்டுகளிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்த சிறப்பான திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் எடுத்துச் சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை சொல்லி, மதசார்பற்ற கூட்டணியுடைய வலிமையை சொல்லி, நிச்சயமாக வாக்குகளை பெற்றெடுத்து வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நான் அவரிடத்தில் உத்தரவாதம் அளித்து வந்திருக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார். முதல் நாள்லேயே 2 கூட்டத்தில் 3வது கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னா மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு. வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, வேடிக்கை நடிகர்னா வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, அதில் ஒன்று. நான் வந்து நேராக வந்து இப்போ இதுக்கு போகிறேன். நான் வந்து நேராக வந்து இப்போ கிளம்பி என்னுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர். ஓகே, முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு அவர்களுடைய கருத்துக்களையும் பாராட்டுக்களையும் பெற்று அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களையும் கூறி 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக கருதி நீங்கள் அனைவரும் வேலை செய்ய வேண்டும். அதேபோல் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு எப்படி வேலை செய்வீர்களோ அதை போலவே அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்துக்களை சொல்லி அனைத்து தலைவர்களையும் உற்சாகப்படுத்தினார். அந்த உற்சாகத்தில் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். கருப்பு சிவப்பு படையில் முக்குளத்தூர் புலிப்படைக்கு வாய்ப்பை கொடுத்து, அதுவும் சிவகங்கை சீமை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண், ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக மண். கிட்டத்தட்ட வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு தோற்று மீண்டும் வெள்ளையர்களிடத்தில் இருந்து பெறப்பட்ட இந்தியாவிலேயே ஒரே மண், இழந்த மண்ணை மீட்டெடுத்த ஒரு மண். அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஊரிலே 3500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு கொன்ற கீழடிக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மண்ணிலே எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் நன்றி கூறி, நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, நீங்கள் சொன்னதைப் போல தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள், குறிப்பாக இல்லத்தரசு திட்டம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த திட்டங்களை விலக்கி சொல்லி கடந்த 5 ஆண்டுகளிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்த சிறப்பான திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் எடுத்துச் சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை சொல்லி, மதசார்பற்ற கூட்டணியுடைய வலிமையை சொல்லி, நிச்சயமாக வாக்குகளை பெற்றெடுத்து வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நான் அவரிடத்தில் உத்தரவாதம் அளித்து வந்திருக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார். முதல் நாள்லேயே 2 கூட்டத்தில் 3வது கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னா மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு. வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க, வேடிக்கை நடிகர்னா வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, அதில் ஒன்று. நான் வந்து நேராக வந்து இப்போ இதுக்கு போகிறேன். நான் வந்து நேராக வந்து இப்போ கிளம்பி என்னுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர். ஓகே,